பொதுவாவே பிராய்லர் கோழி சாப்பிட்டா உடலுக்கு கெடுதல், ஆபத்து, அதை சாப்பிடக்கூடாதுன்னு நம்மளை சுத்தி நிறைய பேர் சொல்லி இருப்பாங்க, அட்வைஸும் பண்ணி இருப்பாங்க, சாப்பிட வேண்டான்னு ரெக்வஸ்டும் பண்ணி இருப்பாங்க. ஆனா அதை சாப்பிட்டா என்ன ஆகும்னு சரியா எக்ஸாக்டா யாருமே சொல்லி இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் அது ஆபத்துன்னு சொன்னா அதை தான் மற்றவங்களும் சொல்லுவாங்க. ஆனா அதை ஏன் சாப்பிடக்கூடாது, பிராய்லர் கோழியில என்ன இருக்கு, அதை சாப்பிட்டா என்ன விளைவு ஏற்படும் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெறும் 40 நாட்கள்ல வளர்ந்து விற்பனைக்கு வரக்கூடிய இந்த பிராய்லர் கோழியோட உணவுல 12 விதமான கெமிக்கல்ஸ் கலக்கப்படுது. அதோட பிராய்லர் கோழிக்கு அளவுக்கு அதிகமான ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் கொடுக்கறாங்க. இப்படி அதிக அளவு ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் கொடுக்கப்படுறதுனால கோழிகளுக்கு வரும் குணப்படுத்தக்கூடிய நோய்களும் குணப்படுத்த முடியாம போயிடுது. இந்த பிராய்லர் கோழியை சாப்பிடுறதுனால மனிதர்களுக்கும் நோய் உண்டாக்கும் கூறுகள் உருவாகுதுன்னு சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய CSC நடத்திய ஆய்வுல தெரிய வந்திருக்கு. ஆண்கள் இந்த பிராய்லர் கோழியை சாப்பிடுறதுனால அவர்களுடைய உயிரணுக்களை அழிச்சு ஆண்மையை குறைத்து விடுது இந்த பிராய்லர் கோழி. குழந்தையின்மைக்கு முக்கிய காரணம் இந்த பிராய்லர் கோழியை சாப்பிடுறது தான். 10-11 வயதுல சிறுமிகள் பூ பெய்வதற்கு காரணமும் பிராய்லர் கோழிகளை சாப்பிடுறது தான். குளோரோடெட்ரோசைலின், புரோகைன் பென்சிலின், ஆக்சிடெட்ராசைக்ளின், டைலோசின், பசிட்ரெசின், நியோமைசின் சல்ஃபேட், ஸ்ட்ரெப்டோமைசின், எத்ரோமைசின், லைனோமைசின், ஒலிடோமைசின், விட்சினாமைசின் மற்றும் பாம்பமைசின் போன்ற மருந்துகளை ஊசி மூலமா கோழிகளுக்கு போடுறாங்க. இந்த மருந்துகள் தான் சின்னஞ்சிறுமிகளையும் 10-11 வயசுலயே பூ பெய்த செய்கிறது. பிராய்லர் கோழியோட சதையில அதிக அளவுல கொலஸ்ட்ரால் இருக்கு. இதை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடல்ல அதிக அளவிலான கெட்ட கொழுப்புகள் சேர்ந்துருது. இந்த கெட்ட கொழுப்பு நம்மளுடைய கல்லீரல்ல வீக்கத்தை ஏற்படுத்திடுது. இந்த கெட்ட கொழுப்பை அதிகரிக்கிறதுனால அது இரத்த நாளத்துல அடைப்பையும் ஏற்படுத்துது. இந்த காரணமாக தான் இரத்த அழுத்தமும் ஏற்படுதாம். அதோடு 165 பேருக்கு கொழுப்பு நிறைந்த கல்லீரல் நோயும் ஏற்படுதாம். பெரும்பாலான கடைகள்ல பயன்படுத்திய எண்ணெயையே உபயோகிக்கிறதுனால அதை சாப்பிட்ற மக்கள் அதிக அளவுல கல்லீரல் நோயால பாதிக்கப்படுறாங்க. இந்த பிராய்லர் கோழியை தொடர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு கல்லீரலிலும் கிட்னிலையும் கேன்சர் நோய் ஏற்படுதாம். அது மட்டும் இல்லாம தொடர்ந்து பிராய்லர் கோழியை உண்ணும் அதிக அளவிலான மக்கள் குடல் புற்றுநோய்க்கு ஆளாகி தவிக்கிறாங்க. பிராய்லர் கோழியை விரும்பி உண்ணக்கூடிய மக்களுக்கு எலும்புகள்ல இருக்கக்கூடிய சத்து குறைந்து கொண்டே போகுது. மஞ்சள் காமாலை, இரைப்பை, கல்லீரல் செயலிழப்புன்னு வியாதிகள் அதிகரிச்சுட்டே இருக்கு. பிராய்லர் கோழியை தொடர்ந்து எடுத்துக்கிற பெண்களோட உடல்ல ஆண்களை விட அதிக கொழுப்பு சேருது அப்படின்னு சொல்லி உணவு நிபுணர் சுனிதா நேக்ரா சொல்றாங்க. இது தைராய்டு மற்றும் ஹார்மோன் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்குதாம். பிராய்லர் கோழி மற்றும் பிராய்லர் கோழி முட்டைகளை அதிக அளவுல உட்கொண்ட மக்கள் இன்று புற்றுநோயால பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுறாங்க. மதுவை விட அதிக பாதிப்பு தரக்கூடிய பிராய்லர் கோழியையும் பிராய்லர் கோழி முட்டையையும் அறவே தடுக்கணும். இந்த வீடியோ பற்றின உங்களின் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதோடு இந்த வீடியோவை உங்களின் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. Subscribe!